நீலகிரியில் சுற்றுலா பயணிகளுக்கு கடந்த 7ஆம் தேதி முதல் தற்போது வரை 1,14,397 வாகனங்களுக்கு இ பாஸ் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதில் 5,87,394 பேர் வெவ்வேறு தேதிகளில் பயணிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமையன்று நீலகிரி மாவட்டத்திற்கு இ பாஸ் மூலம் 6 மணி வரை நிலவரப்படி 6,693 வாகனங்களில் 33,461 பேர் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கொடைக்கானலுக்கு சனி மற்றும் ஞாயிறு ஆகிய 2 தினங்களில் 40,000 சுற்றுலா பயணிகளும் 5,000க்கும் மேற்பட்ட வாகனங்களும் வருகை புரிந்துள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உதகை அரசு ரோஜா பூங்காவில் நடைபெற்று வரும் 19வது ரோஜா கண்காட்சியை 3வது நாளாக ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். அந்த கண்காட்சியில் 1,00,000 ரோஜா மலர்களை கொண்டு வன விலங்குகளின் மலர் சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமன்றி பச்சை ரோஜா உட்பட 4,000 ரகங்களில் 40,000 ரோஜா செடிகளில் பல வண்ணங்களில் ரோஜா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. சாரல் மழையையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். கோடை விடுமுறை மற்றும் வார விடுமுறையை ஒட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சிதம்பரம் அருகே உள்ள பிச்சாவரம் சுற்றுலா மையத்திற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வந்த சுற்றுலா பயணிகள் அலையாத்தி காடுகள் நிறைந்த பகுதியில் குடும்பத்தினருடன் படகு சவாரி செய்து மகிழ்ச்சி அடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பருவியில் தண்ணீர் மிதமாக வரும் நிலையில் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். கோடை விடுமுறை என்பதால் அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையில் 15 அடி உயரத்திலிருந்து தண்ணீர் அருவி போல் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்துடன் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகள் ஆழமான பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வால்பாறைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் குறைந்த அளவே தண்ணீர் இருக்கும் கூழாங்கல் ஆற்றில் குளித்து மகிழ்ந்தனர். திடீரென்று கோடை மழை பெய்ததால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என்று கருதி சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு போலீசார் அனுமதி மறுத்துவிட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.